ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை கர்த்தருக்கு சகல மகிமை உரியதாக்குக. எடுத்து வாசிக்கிற 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். தன்னிடம் கேரிட் என்பும் அம்மையார் கூறியதை திரு ஜில் பிரிஸ்கோ அவர்கள் கூறினார். கேரிட் என்பும் ஒருமுறை என்னிடம் கூறியதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவர் சொன்னாவது ஜில், ஜனங்கள் எனக்கு நன்றி சொன்னால் எனக்கு பெருமையிலிருந்து வந்துவிடுமோ என்று நான் சற்று கவலைப்படுகிறேன். எனவே அவர்கள் வார்த்தைகளை பூக்களைப் போல சேகரித்து வைத்து உங்களுக்கு நன்றி என்பேன். பின்னர் இரவு வேளையில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே, இவை அனைத்து உமக்குத்தான் என்று ஜெபித்து ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டேன். இன்றைய வேத பகுதியில் நமக்கு சொல்லுவது, அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து பட்டணத்தில் முதலில் சபையை ஸ்தாபித்தாராம். அவருக்கு பின் கொரிந்து சபையை போதித்து நடத்துபவராய் அப்பல்லோ வந்தார். அந்த சபையில் பிரிவினையும் ஒற்றுமையின்மை வந்துவிட்டது. அங்கு 2 குழுக்கள் உருவானது. அங்கு ஒரு குழுவினர் தங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்று, வேறு குழுவினர் தாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்றும் கூறினார். அதற்காக பவுல் 1 கொரிந்தியர் 3:5 பவுல் யார், அப்பல்லோ யார், நீங்கள் விசுவாசித்ததற்கு ஏதுவாக ஊழியக்காரனே என்று கொரிந்து சபையாரை கடிந்து கொண்டார். தானும் அப்பல்லோவும் விசுவாச விதைகளை நட்டு நீர்ப்பாய்ச்சலான ஊழியர்கள் பாத்திரமே தேவனை விளைய செய்தார் என்ற தாழ்மையோடு தான் கூறினார். பவுல் தன் வாழ்வை முழுவதுமாக தேவ பணிக்கு என்று என்ன பண்றார், ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த பணி வெற்றி பெற கர்த்தர் மட்டுமே காரணம் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவேதான் நடுகிறவனாலும் ஒன்றுமே இல்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவன எல்லாம் ஆகும் என்று கூறிவிட்டாராம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தேவகுமாரனாம் இயேசுவே, என் இரட்சகராகி பெற்றது என் பாக்கியம். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதோடு நான் நின்று விடாமல் மேன்மேலும் அவரை அறிந்து அவர் மேல் அன்பு கூற அவரது மகிமை என்னில் எப்பொழுது விளங்க வேண்டும் என நான் வாஞ்சிக்கிறேன். கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.